ஹாய், வாங்க இன்னைக்கு நம்ம ராகி மாவு வச்சு ஒரு டிஷ் செய்யலாம். இங்கே பாருங்கள், நான் ராகி மாவு வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன். 2 கப் அளவுக்கு ராகி மாவு, அதில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் நெய் விட்டு இப்போ நம்ம தண்ணி போட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம நல்லா கட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பாரம்பரிய சமையல் இது. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நம்ம பிணைஞ்சிட்டோம். பாருங்க, ராகி மாவு நல்லா சப்பாத்தி லெவலுக்கு பிணைஞ்சிட்டோம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பால் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குலோப் ஜாம் சைஸுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இது கெவுரு மாவு வந்து நம்ம வீட்டிலையே வந்து க்ளீன் பண்ணி முளைப்பயிர் கட்டி அரைச்சி வச்சுருக்கோங்க. பசங்களுக்கு ரொம்ப சத்தான உணவு இது. நம்ம பாரம்பரியமான உணவு கூட இது. இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஸ்நாக்ஸு சாயந்தரத்தில். இப்போ இதை நம்ம பால் மாதிரி உருட்டிக்கணுங்களா. இதை இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பால் மாதிரி குலோப் ஜாம் பால் மாதிரி செஞ்சுக்கணும். இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் இப்போ நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ஒரு கிளாத் போட்டிருக்கேன். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்குவோங்க. வாழை இலை இருந்தால் கூட நம்ம வாழை இலை கூட வச்சுக்கலாம். வாழை இலை கிடைக்கல, அதனால நான் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். இது பேர் வந்து குலுக்கு ரொட்டி. எங்கள் பாட்டி அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானது, பாரம்பரிய நம்ம உணவு அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு அதை நான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன். இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுருவோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு நான் சொல்கிறேங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாட்டிப்போம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருப்பாங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையானது பார்ப்போம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துப்போங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நான் வெல்லம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை போட்டு நம்ம நல்லா கரையட்டுங்க. 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே ஸ்வீட் போதும். நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு இந்த ஸ்வீட்டு இப்போ சரியாக போயிடுங்க. இதில் நம்ம ஏலக்காய் ஒரு 2 தட்டி போட்டுக்கலாங்க. ஏலக்காய் ஒரு 2, கொஞ்சமாக நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சுருந்தது இல்லைங்களா, இந்த பால்ஸ் எல்லாமே இதில் போட்டுக்கலாங்க. இதில் போட்டுட்டு இதுலேயும் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வைப்போங்க. இதுலேயும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும்.